உங்க மனசை ரிலாக்ஸா வைக்கணுமா? இந்த 10 ஜப்பானிய டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. இயற்கையில் காடுகளுக்கு, அடர் வனப்பகுதிகள், மரங்கள் நிறைந்த பகுதிகளுக்கு சென்று சில மணி நேரம் செலவிடுவது மனதை புத்துணர்ச்சியாக்கும். உங்கள் ஆர்வங்கள், திறமைகள் மற்றும் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். என்ன தேவை அல்லது இருப்பதற்கான காரணத்தை பற்றி சிந்தியுங்கள். முழுமையற்றது, கச்சிதமாக இல்லாதது என்று எல்லாவற்றிலும் அழகு உள்ளது. பூரணமாக இருப்பது ஆக இருக்க வேண்டும் என்பதை மாற்றிக்கொள்ளுங்கள். பரிபூரணத்தின் மீதான விருப்பத்தை குறைக்கிறது மற்றும் மனநிறைவை ஊக்குவிக்கிறது. அமர்ந்தபடி தியானத்தில் ஈடுபடுங்கள். உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் சிந்தனையை ஒருமுகப்படுத்துங்கள். இது மன அழுத்தத்தை குறைக்கலாம் மற்றும் சுய விழிப்புணர்வை மேம்படுத்தலாம். உடைந்த பொருட்களை தங்கத்தால் சரிசெய்து விரிசல்களை சரி செய்வதன் மூலம் குறைபாடுகளை ஏற்றுக்கொள்வது இயல்பாக்கலாம். எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை தரும். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன முன்னேற்றத்திற்கான வேலையில் ஈடுபடுங்கள். இந்த அணுகுமுறை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது மற்றும் நேர்மறையான மனநிலையை வளர்க்கிறது. ஒரு பாரம்பரிய தேநீர் விழாவில் அல்லது விழாக்கள் பங்கேற்கவும் அல்லது அதை நீங்களே நடத்துங்கள். நீங்களே முன்னின்று எல்லா வேலைகளையும் செய்யுங்கள். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை தவிர்க்கவும். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் தனித்துவமான பாதை உள்ளது என்பதை இந்த கருத்து வலியுறுத்துகிறது. வாழ்க்கையைப் பற்றிய ஆச்சரியம் மற்றும் அதிசயங்கள் பற்றிய உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த மனப்போக்கு பிரபஞ்சத்தின் ஆழமான மற்றும் பரந்த தன்மையை பிரதிபலிக்க ஊக்குவிக்கிறது. வாழ்க்கைக்கு அமைதியான மற்றும் ஆழமான அணுகுமுறையை ஊக்குவிக்கிறது.